என் பேர் ஹரிஷ். நாங்கள் வந்து யோகா அகாடமி கருமத்தப்பட்டியிலேருந்து வரோம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே முன்னிட்டு நாங்கள் பிராட்வே மால் டெக்கத்லானுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணுறோம். எல்லாருமே யோகா கட்டாயமாக பண்ணணும். ஏன்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க போது நம்ம நோய் இல்லாமல் ரொம்ப வருஷம் வாழலாம். ஸோ எல்லாரும் அந்த விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து ஒரு 30 பேர் கிட்ட வந்து பண்ணியிருக்கோம். டெக்கத்லான் பிராட்வே மால். இந்த உபவிஷ்ட கோணாசனா பண்ணியிருக்கோம், கண்டபண்டாசனா பண்ணியிருக்கோம், தனுராசனா, உஷ்டாசனா, சக்கராசனா, விச்சிகாசனா, அந்த திரிவிக்ரமாசனா, அன்றாதாசனா, சலபாசனா, பூர்ண சலபாசனா, இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சூரிய நமஸ்காரம் எல்லாருமே நிறைய பேர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது விழிப்புணர்வு ஈஸியான ஒரு டைப் ஆஃப் யோகானா சூரிய நமஸ்காரம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக செய்யணும். நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சினா யோகா பயிற்சி தான் சொல்லுவாங்க. நன்றி. வணக்கங்க. நான் யோகா மாஸ்டர் ரவி, திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் ஆர்ஆர் ரவி யோகா சென்டர் சொல்லி திருப்பூரில் வச்சுருக்கிறேன். நானும் இந்த யோகா அகாடமி வந்து கருமத்தம்பட்டி அவங்களும் சேர்ந்து இந்த 11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற யோகா சம்பந்தம் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக கோவை டெக்கத்லான் அவங்க வந்து ஒரு யோகா பயிற்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் நம்ம குழந்தைங்க இப்போ சில ஆசனங்கள் கடுமையான ஒரு அட்வான்ஸ் ஆசனம்லாம் செஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இது வந்து யோகா இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல், யோகா தினமும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் யோகா செய்யணும், யோகா செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு நான் பண்ணியிருக்கிறோம். இது பொதுமக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்து அவங்க வீட்லேயும் செய்வாங்கன்னு நம்புகிறோம்.